இதுவரை நமது வேலை விளையாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து அதிகப்படியான வேலைவாய்ப்பு, அது உண்மையான வேலைவாய்ப்பை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து போடுவோம். இந்த லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சேனலில் எப்பயுமே நம்ம வந்து நியூஸ் வந்து வெளியிடுறதில்ல. இது வந்து உங்களுக்கு படித்த நபர்களுக்கு, வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு ஒரு உண்மையான வேலைவாய்ப்பை மட்டும்தான் எப்பயுமே நம்ம சேனல் வந்து கொடுக்குறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா புற்றீசல் போல் அங்கொன்றும் இங்கொன்றுன்னு நிறைய ஃபேக் சேனல்லாம் உருவாகிருது. அந்த பேக் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொய்யான தகவலை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி அவங்க வந்து ஏர்னிங் பண்ணுற அந்த மைண்டில் வந்து இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபேக் சேனல்லாம் அதிகம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்பிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து நம்பினீங்கன்னா கடைசி ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு எந்த யூஸும் கிடையாது. முதல்ல ஸ்டார்டிங்கில் நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு மண்ணும் இருக்காது. அப்போ அந்த சேனல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் எந்த சேனல் வந்து எப்பவுமே ஒரு நல்லா உங்களுக்கு இது கொடுக்குற எந்த சேனலையும் நீங்கள் வந்து நல்லது செய்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அது வந்து உங்களுடைய அந்த அறியாமை. சரி, இந்த 2329 மாவட்ட நீதிமன்றத்துக்கான எழுத்து தேர்வுலாம் எப்போ வரும்? நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட் வந்த உடனே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் லிஸ்ட் வந்து வெளியிடறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், இதுக்கான அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் சில பேர் வந்து 2 இதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸிங்லேயே நீங்கள் வந்து இருப்பீங்க. கஷ்டம்தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு நிறைய பேர் போட்டு அதில் எடிட் ஆப்ஷன் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி தவறாக என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, டபுள் என்ட்ரியாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் நிறைய இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து டிலே ஆனது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த ரிஜெக்ட் லிஸ்ட் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் இந்த வெளியில் போய் பதிஞ்சிருப்பீங்க, இல்லைனா ஓனாக பதிஞ்சிருப்பீங்க, நிறைய மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அது நீங்கள் வந்து ரிஜெக்ட் லிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. மற்றவங்க வந்து இன்னொரு பிற மாவட்டத்தில் போட்டிருப்பீங்க, கரெக்டாக போட்டிருப்பீங்க அப்படின்னா அவங்க இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஜிகே தான் உங்களுக்கு வந்து இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம லிங்க் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி பிடிஎஃப் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ள இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது. செப்டம்பர் கடைசி அல்லது அக்டோபர் மாதத்திற்குள்ள உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமை வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆக மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்து மிகவும் கம்மியாக வந்து இருக்குது. அதனால் நேரம் காலம் பார்க்காம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை அப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா டைம் வந்து அதுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக வந்து படிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.